நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. பருத்தி வீரன் படம் பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுவியான படம் பார்த்தீங்கன்னா இந்த படம். ஒரு குழந்தைய வச்சு எடுத்துக்க நிஜமாவே அந்த மாதிரி ஒரு போக்குவரத்து இல்லாத ஒரு இடத்துல வந்து மலைவாசிங்க கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்மள மாதிரி ஆளுங்க இங்கே பார்க்குறோம், காரு அந்த மாதிரி நம்மளுக்கு ரோடு எல்லாமே இருக்குது. பட் அவங்களுக்கு ரீச் ஆகணுன்றேன். ஸோ டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு அந்த படத்தை. ஹீரோ அவரோட பார்ட் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதேமாதிரி மேடமும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு கேரக்டர் ஈச் வைஸ் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ மியூசிக்ஸ் நிஜமாக சொல்கிறேன், நேச்சுரலாக பார்த்த மாதிரி இருக்குது. கொடைக்கானலே போய் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மேபி இந்த படத்தில் வந்து இன்னொன்று, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகிறோம் பார்த்தீங்களா, அந்த அந்த ஃபீலிங் வந்து இந்த குழந்தை கடைசி வரைக்கும் வந்துடும். அது எப்படின்னா சிபியு மூலமாக கொடுத்து குழந்தைய காப்பாற்றுவாங்க அப்படிலாம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆக்சுவலாக. பட்டு கடைசியில் நடக்கல, அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். பட் அந்த மேடமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நர்ஸ் வந்தாங்கள்ல, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் எல்லாரோட கேரக்டரும் சூப்பராக இருந்தது. பஞ்ச் டைலாகாக இருந்தது ஒரு சிலதெல்லாம் நல்லா இருந்தது. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நம்ம இவ்வளோ நல்லா இருக்குமே, நம்மளை விட நல்லா இருக்கிறவங்க நம்மளோட கீழே இருக்கவங்கள நினச்சி நம்ம கஷ்டப்படுறதோட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். பட் நம்மளுக்கு ரோடெலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ அவங்களுக்கு தான் மெயினாக இது எதனா பண்ணணும். கவர்மெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம், நிஜமாகவே ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் தைரியமாக இருக்காங்க, நம்மளாம் இருப்போமான கூட தெரியாது நிஜமாகவே. எல்லாரும் புரியல என்ன சொல்கிறீங்க? நிஜமாகவே இது எல்லா ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி கொண்டு வரலப்பா. இதான் சொல்கிறேன், பருத்தி வீரன் கட்டது இது கொஞ்சம் நல்லா ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கு படம். சூப்பராக கண்டிப்பாக ஹீரோ சார் எல்லாருக்கும் அவார்டு கொடுக்க சான்ஸ் இருக்குது. இது நல்லா இருக்கு படம். செம்மையாக இருந்துச்சு, ரியல் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு நோக்கத்தோடு இந்த படம் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நான் அரசாங்கம் தான் இதுக்கு என்ன வழி பண்ணணும். ஸோ ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. உண்மையாக எடுத்து நல்லா ஆக்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். கடைசியில் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலையே, இத்தனை பேர் இறக்குறாங்க, இதால் அந்த ரோடு போட முடியலன்றதுக்காக அது இறக்குறானும் போது அது கஷ்டமாக இருந்துச்சு. அது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. இவ்வளோ போராடியும் காப்பாற்ற முடியலையேன்ட்டு. ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா இருந்துச்சு. வன சூழ்நிலைகளில் காட்டுப்பகுதியில் வாழ்கிறவங்களுடைய கதையாக இருந்தது. விஷுவலைசிங்காக ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்னுமே முன்னேறாமல் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. எமோஷ்னலி நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டாக எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நல்லா இருந்தது, நல்லா ஆப்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் எடுத்திருக்காங்க. மூவி சூப்பராக இருக்குது. மலைவாழ் மக்களுக்கு கவர்மெண்ட் இன்னும் ஹெல்ப் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க கரெக்டாக. நல்லாயிருக்கு, ஸ்டோரி நல்லாயிருக்கு. அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்றது ரியலாக அப்படி காமிச்ச மாதிரி இருக்குது. ஆமாம். ஹீரோ ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆதவன் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் மூவிலே. மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. ஃபீல் பண்ண வச்சது அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வராங்கல்ல அந்த இதுலேருந்து. ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லாயிருக்கு.